வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் தம்பி மேலம் அடிக்க, இன்னொரு பக்கம் அக்கா தண்ணிக்குள்ள உளுந்து குளிக்க, இங்க டிராக்டர்ல காணும் டயரு, இன்னொரு பக்கம் மழை வருதா சேரத்துக்கிட்டு வேகமா நகரு. இங்க நம்ம அண்ணன் கார்ல போனாராம் லடாக்கு, சாப்பிட்ற தட்டை காணுமே எங்கன்னு பார்த்தா இங்க இருக்கு அப்படின்ட்டு பல காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு லைக் ஆட்டு போட்டு பாருங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. எங்க பொண்ணுக்கு எல்லாரும் கழுத்துல தாங்க தாலி கட்டுவாங்க. ஆனா இங்க மாப்பிள்ள கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கழுத்து மேல கைய போட்டு தாலியை சும்மா கையில வச்சுதான் கட்டிக்கிட்டு இருப்பாரு. பாரு இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராஜா. அவரு என்னங்க பண்ணுவாரு பாவம், எல்லாரும் அவன் லவர பைக்ல வச்சு அவுட்டிங் கூட்டு போகும்போது தலைவர் கூட்டு போக மாட்டாரா என்ன? ஏங்க முன்னாடி எல்லாம் பாத்தியை கட்டி மண்டையில ரோட போட்டாங்க, அப்புறம் கீரி பிள்ளை எல்லாம் தொங்க விட்டாங்க, பட்டர் பிள்ளை எல்லாம் பறக்க விட்டாங்க. இப்ப லைட் செட்டிங் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. சார், செலிப்ரேஷன் நியூ இயருக்கு அப்படி ஒரு செலிப்ரேஷன். வீட்டுக்கு வெளியே ஒரு கோலம் ஒன்று போட்டிருந்தான் பாருங்க. ஐயோ டேய், இதுக்கு நீ ஹாப்பி நியூ இயர் நீ எழுதிட்டு போயிருக்கலாம். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அறுத்துக்கிட்ட முண்டங்களா. நீ ஹெல்ப்பருக்குன்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டிய, வந்ததுல இருந்து எதுவுமே பண்ணல. சரி, ஹெல்ப் தான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியை தூக்க வச்சோன்னா 4 மணி நேரம் பண்ண வேலையை 4 நிமிஷத்துல கெடுத்து விட்டு போயிட்டான் பைய உள்ள. மாஸ்டர், என்ன மாஸ்டர், ஐயோ ரைஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இந்த ரைஸை வச்சு ஒரு ஊருக்கே சாப்பாடை போடலாம் போங்க. ஏங்க வயசானாலும் எத்தனை நாள் கனவு தெரியுமாங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் லவ் பர்பஸ் பண்ணணும் அப்படிங்கிறது? நீங்க நேரத்தை மிச்சம் பண்றது மட்டும் இல்லாம அந்த நேரம் ஓடுற கடிகாரம் உடஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடிகார செலவையை நீங்க மிச்சம் பண்ணி நம்பரை செவுத்துல எழுதி போட்டுறீங்க பாத்தீங்களா? என்னத்த சொல்றது போங்க. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன இந்த பருப்பை உருக வைக்கிறதுக்கு தேவையான அளவு எல்லாம் சொன்னீங்களே, ஆனா அதை எந்த குண்டால வச்சா அப்படின்னா பருப்பு உருகுன்னு யாராச்சும் சொன்னீங்களா? இப்ப பாருங்க, கைப்பிடியில எல்லாம் உருகி போகுது. ஐயோ, ஒரு வண்டியில 2 பேர் போகிறதே பெரிய இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா உங்க பரம்பரையை கூப்பிட்டுட்டு பரவசமா போய்கிட்டு இருக்கீங்க. சார், எந்த ஒரு கொம்பனாலையும் கண்டே பிடிக்க முடியாது சார். அப்படி ஒரு அருமையான ஃபேமிலி சார். சரி, ஓகே, அந்த குழந்தை இறக்கி விட்டுவாங்க. அடுத்தவங்க ரெடியா இருக்காங்க லைன்ல. இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங்? ஆமாண்டா. இங்க பாரு, செங்கலுக்கு 1 ரூபா தாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செங்கலையும் அவன் சைக்கிள் ஏத்தி விட்டான். இப்போ அவன் சைக்கிள் போச்சு, அவன் அழகா அவன் சைக்கிள் வந்து எல்லா செங்கலையும் எடுத்து ஒன்று அனுப்பி விட்டுவான். என்ன பண்ண போற நீ? இவன் அவனே தாப்பா. சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. இந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா மகுடி ஊதி வாஸ்தா இருப்பாருங்க. அந்த பாம்பை புத்துல வந்து நீ ரொம்ப அழகா ஆடுற, இரு உனக்கு 2 பிஸ்கட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்குது. அதுக்கிட்ட சில்லற இருக்குமான்னு தான் தெரியல. எப்படியோ தட்டி கிட்டி உருட்டி அப்படி மெக்கானிக் ஷாப் வரைக்கும் பேர்லான்ட்டு போறீங்களா? போங்க. இல்ல இருந்து லடாக் போறீங்களா? பேரலாம் போங்க. கல்லு மேல ஏறி கீறி பேரலாம். அப்படியே அலைகடலன்னு திரண்டு வந்துச்சு கூட்டம். வந்துட்டு அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேர் தான் இருக்கோம். உங்க ஃப்ரெண்டை மட்டும் வர சொல்லுங்க. அவங்க வந்தவங்க நாங்க 2 அப்படியே கிளம்பிடுவோம். அவரு என்னங்க பண்ணுவாரு பாவம், காலையில இக்கரையில இருந்து அக்கறைக்கு போனோம். அதுக்காண்டி காலையில குளிக்காம போனா நல்லா இருக்கும். சரி, பொறுமையா குளிச்சுட்டு தான் போவோமே. ஏங்க ஒரு கச்சேரி ஒண்ணு போயிருந்தாங்க. போர்னா போர், அப்படி ஒரு போருங்க. சரி, ஒரு பாக்க ஒண்ணு போடுவோம்னு சொல்லிட்டு கையில பாக்க வச்சு தட்டுனா
நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு? ஏங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை தாங்க நீட்டினேன், அதுக்குள்ள மூஞ்சில மண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் என்ன, குளிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம், மேக்கப் அடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம், அப்படி இப்படின்னு பொழுது போயிட்டுங்க. ரசகுல்லாம் சாப்பிட்டா ஒண்ணா வச்சு சாப்பிடும்பா, இப்படி லாரியாலாம் வச்சு சாப்பிடக்கூடாது. இங்க பாருங்க, இப்ப ரசகுல்லா உள்ள போய் பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அடிக்கிற குளிருக்கு நீங்க கார்ல போகும்போது ஹீட்டர்னு வச்சு ஜம்முன்னு போயிருங்க. ஆனா ரோட்ல போறீங்க நிலைமையா பாருங்க, எவ்வளவு பரிதாபமா போய்கிட்டு இருக்குது. ஐயோ அக்கா, என்னக்கா நீ சாப்பாடு சூடா இருக்கான்னு பாக்கணுமா இல்லையா? இப்ப பாரு என்னாச்சு அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்ன சார் பண்ணுவாரு பாவம், இல்லாத கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காட்டணும்னா இவங்க மத்தியில இந்த மாதிரி டகாலட்டி வேலை பண்ணாதான் உண்டு. சரி ஒரு மெசேஜ போட்டுட்டா இருக்கிறான்னு நம்பிடுவாங்க. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? ஏங்க பின்னாடி ஒரு டயரை காணுங்க, என்ன பரவாயில்லையா? எங்க பிரச்சனை இல்லைன்னு நான் எப்படிங்க நம்புறது? என்னது நான் முன்னாடி வரோம்? இல்ல நான் பின்னாடியே வந்துக்கிறேன். நீதான்டா டிரைவர், உன்னை தானா வச்சு ஓட்டவர. இங்க பாருங்க சார், குழம்புக்குன்றது கரண்டியா காணும் தேடிட்டு இருக்கான். அவன் பவர் ரேஞ்சர் ரேஞ்சுக்கு ஏய் தட்டை கொண்டு எங்கடா வச்சிருக்க நீ? இதுக்கப்புறம் எப்படி அதுல சாப்பிடுறது நானு? மூளை கட்டப்பல, முட்டாப்பல, மக்கட்டா டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. அடி போதையில நான் ரொம்ப கோளாறு தானே மாட்டுனா. எங்க என் மாப்பிள்ள படிச்ச படிப்புக்கு பத்திரிக்கையில போடுறதுக்கு இடம் இல்ல. என்ன சேச்சிட்டியா? டேய் பத்திரிக்கையில போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, நீ சில்லற படிப்புல எடுத்துட்டு வந்திருக்கப்ப நாங்கிட்டு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. எங்க அவ்வளவு மண்ணுங்க, பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியல, உள்ள விட்டு வெளியே எடுக்குமா தெரியுது. அந்த மண்ணை வச்சு ஒரு 10 வீட்டை கட்டி போடலாம். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே பாரு. சார் இந்த கனரக எரும மாட்டு வண்டியில வர்றவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றதே கிடையாது. இப்போ எங்களை மாதிரி ரைட்ல இண்டிகேட்டர் போட்டோமா, பாத்தீங்களா லெப்ட்ல போயிடணும். இங்க நம்ம தம்பிக்கு வாசிக்கிறதுக்கு மூளை எது கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அதை அந்த மூளையில இருந்து எடுத்து வாசிச்சா இருப்பாருங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அது சரி, இப்ப அதுல என்ன ஓசை வரும்? கேளு. தண்டனக்கா 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 தண்டனக்கா. கல்யாண வீட்டுல ஏதோ சேரை போட்டதுனால தப்பிச்சோம், ஏன் உட்கார கேடம் இல்லையா? ஐயோ அதெல்லாம் இல்ல, எவனோ கல்ல கொண்டு அடிக்கிறான் மேல வானத்துல இருந்து. ஐயோ அவர் உண்மையிலே சமையல்காரர் தான், யாரும் பதறாதீங்க. அதே இந்த ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் எடுத்துட்டு வந்து சமையல் பண்ணாரா, அதான் அப்படி ஒரு நிமிஷம் அப்படி பகீர்னு ஆயிட்டு. அதே இந்த பிஎஸ்சி எல்லாம் முடிச்சிருக்காரு போல, அதான் கொஞ்சம் நுணுக்கமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடே நான் படிக்கும் போது கூட பள்ளிக்கூடத்துல சொரணா காமர் தான்டா மிஸ் வந்தாங்க. ஆனா நீங்க கொடுத்து வச்சவங்கடா, டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்காங்க. நீங்க போட்டோ வச்சு கவர் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன கரண்ட தூக்கி உள்ள வச்சு கவர் பண்றது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.